வணக்கம். ஒவ்வொரு மனிதருடைய உடம்புக்குள்ளேயும் ஆண் பெண் அப்படிங்கிற சக்தி சரிசமமா சிவசக்தி உருவுல இருக்கு அப்படின்னு நம்ம ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம பெண் அப்படிங்கிறவங்க, அதாவது சக்தி தான் ஒரு உருவாக்கத்துடைய தாயாகவும் வேறாகவும் இருக்கு அப்படின்னு கருதப்படுது. உயிரினும் இந்த பெண்மை இனிதடா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பெண்களோட உடல்நலம் காக்கிறதுல அளவு கடந்த அக்கறை கொண்டுள்ளதுங்க நம்ம ஆயுர்வேதம். ஸோ நம்ம ஆயுர்வேதம் சொல்ற கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸ்ல நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியா இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வாத தோஷத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்க. பெண்களோட வாத தோஷத்தை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா அதில் சமநிலை தவறும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ப்ராப்ளம், மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு ஆகுங்க. அதுவே வாத தோஷம் எக்ஸஸ் ஆயிடுச்சு, அதாவது வாத தோஷம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகிறது, பீரியட் பெயின் வர்றது, அண்ட் ஜீரண சக்தியில் ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாமே நடக்குங்க. ஸோ வாத தோஷத்தை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது, அண்ட் யோகா, மெடிடேஷன், பிராணயாமா இதெல்லாமே கரெக்டாக பண்ணும்போது வாத தோஷம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், அவங்களோட ஹெல்த்தும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அபியங்கம். அதாவது ஆயுர்வேதத்தில் அபியங்கம்னு சொல்லப்படுறது தமிழில் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பெண்களோட உடல்நலத்தை காக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் சர்க்குலேஷனையும் நர்வஸ் சிஸ்டத்தோட ஆக்ஷனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்டோட லூப்ளிகேஷனுக்கும் நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் குளியல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஹெல்த் டிப். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா அண்ட் மெடிடேஷனுங்க. யோகா என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்களே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய யோகாசனஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள், பீரியட் பெயின், இது எல்லாம் பேக் பெயின் இது எல்லாமே சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வயசில் இருக்க பெண்களுமே யோகாசனங்கள் பண்ணலாம். அது அவங்கள நல்லா வலிமை பெற வைக்குங்க. அண்ட் பிராணயாமா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மூச்சு பயிற்சி. இதை பண்ணும்போது நம்மளோட மூச்சுகளாக நல்லா கண்ட்ரோல் ஆகிறது மூலமாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் நல்லா மெயின்டைன் ஆகும். பெண்களுக்கு மைண்டில் ஒரு நல்ல அமைதி கிடைக்குங்க. ஸோ இது தேர்ட் டிப். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு நிறையாவே பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான ஹெர்பல் மெடிசன்ஸை நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பீரியட்ஸ் பெயின், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குலாம் என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன ஹெர்பல் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்தாவும் சத்தாவரியும் நல்லாவே பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா சாமந்தி, புதினா இதிலெல்லாம் டீஸ் பண்ணி குடிக்கும் போது அது உங்களோட மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே அது போக்கிடும். அண்ட் தாய்மார்களுக்கு, அதாவது ரீசெண்டாக ப்ரெக்னென்சி முடிந்த தாய்மார்களுக்கு வெந்தயம் சாப்பிடும்போது அது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த உடல் நலம், இந்த ஹெல்த் டிப்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்த்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கணுங்க. நாள் ஃபுல்லாக பல வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க பாதி உடல்நல பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ உங்களுக்கான நேரத்தை நீங்களும் ஒதுக்கிக்கோங்க. அண்ட் ஒரு சிங்க பெண்ணாக இருங்க. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.